ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். காலையிலேயே எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். பண்ணிடலாம் இந்த அளவுக்கு பார்க்குறீங்களா என்னன்னு தெரில. இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு தூண்டி முள் கட்டியிருந்தேன், அதுதான் பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் கழித்து கட்டுறேன். ஏன்னா நீர்நாய் வந்து தூண்டி முள்லாம் அறுத்துட்டு போயிடுது. மீன் மாட்டியிருக்கனால அது தூண்டி முள்ளோட அறுத்துட்டு போயிடுது. நீர்நாய்ம்பாங்க. உங்கள் ஏரியாவில் என்னன்னு சொல்கிறான்னு கேளுங்க, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சில ஊரில் மீனான்னு சொல்லுவாங்க, கொள்ளடக்கரை ஓரம்னா. அதான் தூண்டி முள் கட்டியிருந்தாங்க, அந்த பார்க்க போகிறேன். இந்த பாருங்க, அந்த மூங்கில் வளைஞ்சிருந்ததில்ல, அதுலேருந்து நரம்பு கட்டியிருக்கேன். ஆழத்துக்கெலாம் இந்த மாதிரி தான் பண்ண முடியும், அதனால தான் போய் செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்க, ஒன்றும் இல்லை, முள் கட்டியிருக்கேன். ஒன்று இறைய ஒட்டி தின்னுட்டு போயிடுச்சு. நிறையா அங்கேயும் குச்சி தொங்குறதெல்லாம் கட்டியிருக்கேன். எல்லா இடத்துக்கும் தூண்டி வெட்டி சொருகணுன்னா பசங்க கரைக்கு தூண்டி போட வரணும், எடுத்துகிட்டு போயிடறானுவோ தூண்டியோட. மீன் எடுத்து போனால் பரவாயில்ல, தூண்டிலையும் எடுத்துகிட்டு போயிடறானுவோ. அதனால் பள்ளமாக இருக்கும், இறங்கி வர மாட்டாங்கள பசங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இங்கே ஒரு முள் இருக்குது, அதுலேயும் இல்லை. இந்த பாருங்க, ஒரு கயிறு தொங்குதா, அதுலேயும் இல்லை. எங்கே மாட்டிருக்குன்னு பார்த்துக்கிட்டே போ. எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த மூஞ்சி இருக்குது பாருங்கள், அதுலேயும் இருக்குது. உங்களுக்கு பனியால் மீன் இருக்கிறதா என்னென்னு தெரிய மாட்டேங்குது. இந்த பாருங்கள், அங்கே மூங்கில் பாருங்கள், அந்த அப்படியே பாருங்கள், மீன் மாட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். மூங்கில் ஆடுது பாருங்கள். இந்த பாருங்கள், ஆடுதா? இந்த பாருங்கள், அந்த பாருங்கள், தண்ணி ஆடுது பாருங்கள். இப்போ என்ன மீன் மாட்டியிருந்தால் தான் அந்த இடம் இழுக்கும். காலையிலேயே எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா? என்ன தான் மாட்டிருக்குன்னு பார்க்குறோம் பக்கத்தில் போய். இந்த மூங்கில் தான் இழுத்துச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக இழுக்குது பாருங்க. என்ன மீன் அப்படி பார்க்குறேன். என்ன மீன் தெரியுதா? வாழை மீனுங்க. இன்றைக்கி நீர் நாய் வரல, அதனால் அந்த மீன் இருக்குது. இல்லைன்னா நேரம் முள்ளோட அறுத்துட்டு போயிருக்கோம். அப்படியே இருக்கட்டும், அப்புறம் பைய எடுத்து வந்து எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு முள் கட்டியிருந்தேன், இதையும் பார்க்குறேன். முள் ஒண்டி தான் இருக்குது, இறைய காணோம், மீனும் மாட்டை காணோம். இந்த பாருங்க, இங்கே கட்டியிருந்தேன், அதுக்கு அந்தாண்டையும் கட்டியிருந்தேன். ஒரு 20-30 கட்டினா தான் எதையாவது ஒன்று இல்லாமல் மீன் மாட்டுக்குது. பாருங்க, இங்கேயும் கட்டியிருக்கேன், இதுலேயும் மாட்டில் ஒன்றும்.